என்னோட மேல உள்ள முடி அளவு. ஏன்னா முடி நிறைய உள்ளவங்களை காமிச்சிட முடியாது. இங்க எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அம்னோ இந்த நாட்டுல இருக்கிறாங்க. 32,97,358 பேரு 56 வருஷமா இந்த நாட்டுல நம்மள மிதிக்கு நசுக்கி அமர்த்தி குளூர் காஞ்சி வாழ்றதுதான் இந்த அம்னோ அரசாங்கம். இந்த அம்னோ அரசாங்கத்துக்கு வரக்கூடிய 13வது பொது தேர்தல் ஒரு சாவு மணியா இருக்கணும், ஒரு சாவு மணியா இருக்கணும். அதே சமயத்துல நல்லா பாப்பங்க, இந்த நாட்டுல இன்னைக்கு இந்த இளைஞர்கள் நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம், முன்னோர் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு எல்லாம் மறந்துட்டாங்க. எங்க இந்த நாட்டுல இந்தியரை போல கஷ்டப்பட்டது வேற எந்த இனமும் இல்லைங்க. அப்படியே கஷ்டப்பட்டவங்க இந்த நாட்டுல நல்லா கேட்டுக்குங்க. முதல் நாட்டு மக்கள் தொகை, அதாவது வெறும் 48 பேர் வாழ்கின்ற, வெறும் 48 பேர் வாழ்கின்ற ஒரு தீவு பிக்காரி தீவு. அந்த பிக்காரி தீவுல வெறும் 48 பேர் தான் வாழ்றான். ஆனா உலக ஐக்கிய நாட்டு சபையில 223வது நாடுன்னு பிரகடனம் படுத்திட்டான். ஆனா நாடு கடந்து வாழ்கின்ற தமிழர்கள் 11,92,3423 பேர் நாடு கடந்து வாழ்றாங்க, 11 கோடிக்கு மேல. ஆனா இன்னைக்கு இந்த நாட்டுல நம்ம நாடு கடந்து வாழ்ற தமிழர்கள் 3 லட்சம் பேரு. ஆனா இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து 80 வயசு, அதாவது ஒரு காலு சுடுகாட்டுக்கு இருக்குது. அந்த நேரத்துல மைக்காட்ட கொடுத்து காமிக்கிறாங்க. இது என்னங்க அநியாயம், என்ன அநியாயம்? இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து கிடைக்கல. ஆனா அன்னைக்கு எனக்கு வயசு 13 வயசு. எங்க அண்ணன் கிட்ட நான் சைடிங் எஸ்டேட் துபோல் மலாக்கால பிறந்தாளு. அப்ப எங்க அண்ணன் கிட்ட வந்து அந்த ஆய்மா வந்து காமிக்கிறாங்க. ஆயக்கொட்டையில பிள்ளைய ஜாக பாக்குற ஆய்மா, ராஜா நான் இன்னைக்கு போனேன், என்ன டெஸ்ட்ல ஃபெயில் பண்ணிட்டா. நல்லா கேளுங்க, நம்மள இந்த நாட்டுல எப்படி கேள்வி கேட்டானு. அவன் கேட்டானா, மலாய்க்கார ஐசி டிபார்ட்மெண்ட்ல வந்து அவன் கேட்டானா, யூ மானா டூடோன்னு கேட்டானா. அப்ப அவங்க சொன்னாங்களா, சயா டூடோ சைடிங் எஸ்டேட் புக்கான் சயா தனியா யூ மானா டூடோ அப்படின்னு பயந்துட்டாங்களா. திருப்பி கேட்டாங்களா, யூ மானா டூடோன்னு. அவங்க சொன்னாங்களா, சயா டூடோ அத்தாஸ் மனக்கட்டைன்னு சொன்னாங்க. அத்தாஸ் மனக்கட்டைன்னு சொன்னாங்களா.